அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்துக்குடி பழத்துடைய நன்மைகள் என்ன? சாத்துக்குடியை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடணும்? யாரெல்லாம் இந்த சாத்துக்குடியை சாப்பிடும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய முக்கியமான சாத்துக்குடி பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களையும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாத்துக்குடி பழங்களை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது சரும பிரச்சனைக்கு தீர்வாக இது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி கொலாஜனை உற்பத்தி செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. கொலாஜன் அப்படிங்கிறது நம்ம சருமத்தை உறுதியாகவும் வலுவாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. சாத்துக்குடி சிட்ரஸ் லெமிட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயரை கொண்டிருக்கு. சிட்ரஸ் பழ வகைகளில் இதுவும் ஒன்று. இதில் பொட்டாசியம், இரும்பு, கால்சியம், விட்டமின் ஏ, சி மற்றும் B1 மற்றும் சருமத்தை பராமரிப்பதற்கு தேவையான கனிமங்களை அதிகமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊட்டச்சத்துக்களோட இனிப்பு, புளிப்பு, கசப்பான தோல்னு 3 சுவைகளையும் இது கொண்டிருக்கு. இந்த பழங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கிறதால காய்ச்சல் நேரத்தில் இதை சாப்பிடலாம் அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரை செய்கிறாங்க. இந்த சாத்துக்குடி பழத்தில் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. நாம் இதை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது வயதான சருமத்தை விரைவில் நம்ம அடைவதை தவிர்க்க இது உதவியாக இருக்குமா. மொசம்பியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாத்துக்குடியில் புற்றுநோயை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம இந்த சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிடும்போது புற்றுநோய் அபாயம் குறையும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சாத்துக்குடியில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள், அமிலங்கள் மற்றும் பித்த சுரப்பையை அதிகரிப்பதன் மூலியமாக செரிமான மண்டலத்தை சீராக்க இது உதவியாக இருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் செரிமான மண்டலத்தை சீராக்குவது மட்டும் இல்லாமல் தேவையற்ற நச்சுக்களை அகற்றவும் உதவியாக இருக்குது. சாத்துக்குடி ஜூஸை சிட்ரஸ் அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதால சிறுநீரக கற்கள்னு சொல்லக்கூடிய முக்கியமான பிரச்சனையில் இருந்து இது நம்மளை பாதுகாக்கும். சருமத்தில் முகப்பருக்கள் ஏற்படுவதை இது தவிர்க்குதான். சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்பு அதிக அளவில் இருக்கிறதால கண்புரை உருவாகும் வாய்ப்பு குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உடலில் இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை இது அதிகரிக்குது. இரத்த சிவப்பணுக்களை இது அதிகரிக்கிறதால இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் பருகுவது மூலியமாக இதை தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் வலுப்படையவும் இது உதவியாக இருக்கு. குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி பிரச்சனைக்கு சாத்துக்குடி பழங்கள் உதவியாக இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தினமும் காலையில் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறது மூலியமாக அல்சர், நீரிழப்பு, செரிமான பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுபட முடியும். சத்துக்கு சாத்துக்குடி அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான சத்துக்கள் எல்லாமே சாத்துக்குடியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்கள் பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஜுரம் வந்தால் கூட தைரியமாக குடிக்கக்கூடிய ஒரே ஜூஸ் இந்த சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் பயன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதத்தை மிக மிக அதிக அளவில் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நம்முடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை தராமல் காக்கக்கூடிய ஒரு புரதம். முக சுருக்கத்தை சரி செய்ய உதவுவதால் தான் இதை கொலாஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கூட இந்த சாத்துக்குடி ஒரு பெஸ்ட் பழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. காரணம் 90% இந்த பழத்தில் நீர்ச்சத்து தான் அடங்கியிருக்கு. வெதுவெதுப்பான நீரில் சாத்துக்குடி சாரோட தேன் கலந்து குடிக்கும்போது உடல் எடை கூட குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. சிறுநீர் எரிச்சல், வயிறெரிச்சல், உடல் உஷ்ணம், கண்ணெரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சாத்துக்குடி குடித்தாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது. எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய திறன் சாத்துக்குடிக்கு நிறையவே இருக்குது. சிறுநீர் தொற்றை அண்டவிடாமல் செய்கிறது இந்த பழம்னு கூட சொல்லலாம். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது உதவியாக இருக்கு. இந்த சாத்துக்குடி சாரோட வெதுவெதுப்பான நீரில் கலந்து வாய்க்கொப்பளித்து வரும்போது வாய்ப்புண்கள் ஆறுமா, தொண்டை கமறலும் நீங்கும்னு சொல்லப்படுது. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க சாத்துக்குடி ஜூஸில் இஞ்சி சாறும் சீரகப்பொடியும் சேர்த்து குடித்து வந்தால் ஆஸ்துமாவில் இருந்து உடனடியான நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இது மாதிரி எண்ணற்ற பயன்கள் இந்த சாத்துக்குடியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி
உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.